ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயுதிமிகே தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் நீங்க எடுக்க போகும் விபரீத முயற்சியால் விஸ்வரூப வெற்றி 3 விஷயத்துல நடக்க போது கிடைக்க போகுது. அது என்னன்றதை இன்றைய பதிவுல பார்த்துருவோம். சரிங்களா? பதிவை ஃபுல்லா பாருங்க. மீண்டும் நம்ம சேனல்ல 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 மிக முக்கியமான முறையில் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. ஓகேங்களா? ஏன்னா அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கை பயிற்சின்றது அப்படி இருக்கு. ஏற்கனவே கும்பராசியில் 5 கிரகத்தினுடைய சேர்க்கை, அதற்கு அடுத்தபடியா இப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சூரியன் இணைய போகிறார். சனி சூரியன் சேர்க்கை அப்படின்றது ஏற்படுது. இந்த சேர்க்கை சாதாரண சேர்க்கை இல்லை, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு. ஏன்னா ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு. அப்போ சூரியன் இணைகிறாரு. ஓகேங்களா? மார்ச் 15க்கு பிறகு. அப்போ இந்த இணைவு அப்படின்றது மிக முக்கியமா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 3 காரியங்கள்ல விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா உங்க தலைமுறையே மிஞ்சும் லாபம் நீங்க பார்க்க முடியும், அந்த லாபத்தை அடைய முடியும். ஸோ அதுக்கு தெள்ள தெளிவான பலனை தான் நம்ம வழிமுறையை தான் நம்ம கொடுக்க போறேன். இதுல மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்களுடைய நட்சத்திர அதிபதி. ஏன்னா திருவாதிரை நட்சத்திர அதிபதி யாரு? ராகு. அவர் எங்க அமர்ந்திருக்கிறார்? மிதுனத்திற்கு 9ஆம் வீடு. அப்போ இந்த 2025 மற்றும் 2026 2 வருடங்களுமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இதுதான் கோல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த அடைவதற்கு உண்டான உடல் வலிமை, மன வலிமையை ராகு உங்களுக்கு கொடுக்கிறார். அதுக்குண்டான ஒரு பிளான், அதுக்குண்டான திட்டம், எப்படி போனா ஜெயிக்க முடியும் அந்த ரூட்டை கொடுத்துருவார். தலை போற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை கூட கொடுத்துருவார். அப்படி வாழ்க்கைக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும், பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை இந்த ராகு உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த 2 வருஷமும் இந்த ஒரு நேரத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை 10ஆம் வீட்டில் கர்மத்தில் நடைபெறுது. கர்மஸ்தானம் சொல்லுவோம் 10ஆம் வீடு. அப்போ முதல்ல சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 8ஆம் வீடு மகரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். 8க்குரியவன் 3ஆம் வீடான சிம்மத்துக்குரிய சூரியனோடு இணைந்து 10ல் அமர்ந்தார். 8க்குரிய 3 குணோடு சேர்ந்து 10ல் அமர்ந்தால் முதலில் கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த விட்டு போன வேலை, விலகி போன தொழில் மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய அம்மா அப்பா செய்த வேலையோ தொழிலோ இப்போ உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும். பரம்பரை தொழிலோ அல்லது பரம்பரையாக சேர்த்து வைத்த நகையோ பணமோ சொத்தோ இப்போ உங்களை சில பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும், அல்லது அந்த சொத்து பத்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது முதல் விஷயம். வீட்டில் மறைந்த முன்னோர்கள் பெரியவருடைய உதவிகளும் அவர்கள் மூலமாக ஏதோ அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச விஷயம். ஓகேங்களா? அவங்க கத்து தந்த விஷயம் உங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? ஏற்கனவே பாதியில ஸ்டார்ட் பண்ணி நின்று போன தொழில், இல்லை ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தையாக டிஸ்கன்டினியூ உங்களை விட்டு வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. அந்த கம்பெனிலேருந்து மீண்டும் அழைப்பு வரும். ஸோ இது வந்து வேலைக்கு மட்டுமல்ல, திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஏன்னா பிரிந்த கணவனை இனிமேல் ஒன்று சேர மாட்டோம், முடிஞ்சு போச்சு, இதுதான் திருமண வாழ்க்கை, அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில மீண்டும் ஒளியேற்றி அந்த வாழ்க்கையை பிரகாசமாக்க போறாரு இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை. ஓகேங்களா? அது கண்டிப்பா நடக்கும். அப்போ விலகி போன உறவு இனி விரும்பி வரக்கூடிய நேரம். அது உங்களுடைய கால நேரத்தை புரிந்து, உங்களுடைய தேவையை புரிந்து, உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அது எந்த உறவானா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்கள் நண்பர்களா இருக்கலாம், மீண்டும் வந்து சேருவாங்க. பிசினஸ் ரீதியா, தொழில் ரீதியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல நீங்க ஒரு இராணுவத்திலேயோ இல்ல காவல்துறைக்கோ இல்ல மருத்துவ ஃபீல்டுக்கோ வேலைக்கு நீங்க எழுதி போட்டிருப்பீங்க இல்லையா, என்னைக்கோ பரிசு எழுதிருப்பீங்க, அதுக்கு ரிசல்ட் இப்போ கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அரசாங்கத்திற்கு, அரசாங்க வேலைக்கு நீங்க எழுதி போட்ட, முயற்சி பண்ண, தேர்வு எழுதிய அந்த விஷயத்தில் வெற்றியும் அதுல இருந்து ஒரு நல்ல செய்தி இப்போ கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல ரொம்ப நாளா ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போராடிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அது இப்போ முடிச்சு வைக்கப்படும் இந்த சனி சூரியன். ஓகேங்களா? அடுத்து 9ஆம் வீடான கும்பத்திற்கும் இந்த சனிவான அதிபதி. அப்போ 9க்குரியவனும் 10ல் 3ஆம் வீட்டுக்குரியவனோடு சேர்ந்து, மேலும் 9ஆம் வீட்டில் உங்களுடைய நட்சத்திரம் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
முதல்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள், பெரியோர்கள், தாத்தா அல்லது பெரியப்பா, சித்தப்பா அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் புதிய வாரிசுகள் கிடைப்பதற்கு யோகமான காலகட்டம். வாரிசு கிடைக்கும். ஸோ அந்த வாரிசு பெறதுக்குள்ள முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். குழந்தை பார்க்கறதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? தைரியமாக எடுக்கலாம். ஸோ அது கிளிக் ஆகும். சொந்த தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி டிகிரி போன்ற பட்டப்படிப்பு படித்து முடிப்பீர்கள். வைத்த அரியர் சரி செய்ய முடியும். ஓகேங்களா? மிக முக்கியமா உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு குரு ஸ்தானத்துல உங்களுக்கு உறவுகள், ஏதோ ஒரு உறவு ஒன்று புதுசா அமையும். ஸோ கை கொடுக்க யாரும் இல்லை, காப்பாற்ற யாரும் இல்லை நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு உறவு கண்டிப்பா இந்த தடவை கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த சூரியன் 3க்குரியவன், நான் மிதனத்திற்கு 3ஆம் இடம், சிம்மத்துக்கு அதிபதிக்குரியவன், 3க்குரியவன் 10ல் போய் அமர்ந்தார். தொழில் மற்றும் வேலைக்குண்டான முயற்சியில் வெற்றி நிச்சயம். தொழிலுக்காக வேலைக்காக சில இடமாற்றம் செய்யணும், இல்லை சில பேர்த்த மாற்றணும், இல்லை சில ஊழியர்களை மாற்றணும், அல்லது வேலை பார்க்குற கம்பெனியை மாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஆனால் அப்படி உருவாகும் போது அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கும். ஸோ ஒரு அர்ஜென்ட்னால, ஒரு அவசரத்தினால, ஒரு கஷ்டத்தினால நீங்கள் மாற்ற மாட்டீங்க. உங்களுடைய தேவையை டெவலப் பண்ண போகிறீங்க. அதுவும் படிக்கிற மாணவர்களுக்கு, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த நேரம். ஏன்னா படிக்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கும், இல்லை படிக்கிறது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் யோகங்கள் இருக்குது. பெரிய ஆட்கள் உங்களுடைய கல்விக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. படிப்பில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம் இருக்கு இல்லையா, அது நீங்கிருங்க. படிப்பில் நல்லா தெளிவாக வந்துடுவீங்க. அதில் பயப்படவே தேவையில்லை. வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் அவை அனைத்தும் நீங்கும் இந்த ஒரு நேரத்தில். ஸோ சனிவானால் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு நேரத்தில் இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் சம்பந்தமான கோளாறு பிரச்சனை இருந்தால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அது நீங்குங்க. கர்மா கொஞ்சம் குறையும். கர்மாவால் செய்யப்பட்ட பாவங்கள் கொஞ்சம் கரையும் மறையுங்க. ஸோ எல்லாம் கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய தருணம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், வேண்டுதல் பலன் கொடுக்கும். அதனால அந்த கர்ம பலன் கொஞ்சம் மாறும், கர்ம பலன் கொஞ்சம் குறையும், தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக குடும்பத்தில் வாரிசும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையும், குறைகளும் நீங்குங்க. ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ இந்த சனி சூரியன் இணைந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீடான கன்னியை பார்க்கிறார். அப்போ மிக முக்கியமா சொத்துக்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு. சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய நேர காலகட்டம் இது. சரிங்களா? அது கண்டிப்பா நடந்துடும். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த சனி சூரியனுடைய சேர்க்கை அமைப்பு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை நீங்க முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், முன்னோருடைய ஆசீர்வாதங்களை, பிளெஸிங்ஸை வாங்க. அவர்கள் தவறிய நாளன்று செய்ய வேண்டிய திதி, சிரார்த்தம், தர்ப்பணம் போன்ற ஏதோ ஒரு காரியங்களை நீங்க செய்யுங்க. அவங்கள வழிபாடு பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிதளவு ஒரு நன்மை பயக்கும். மிக முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது, சூரிய நமஸ்காரம் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமா இருக்கும். பெரிய காரியங்களில் வெற்றியை பெற்று தரும். ஓகேங்களா? தவறாம இந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ஒரு ஆழ்ந்த தவறாமல் செலுத்துங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.